ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக் சுக்கா தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு 4 எக்கை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் ஆயில், நெக்ஸ்ட்டு கடுகு, கடுகு பொரிஞ்சதும் ஆனியன். நான் இன்னைக்கு மீடியம் சைஸான ஆனியனில் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆனியன் போட்டதும் கருவேப்பிலை. இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வதங்கணும், நல்லா வதங்கணும். ஸோ இந்தளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூளில் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. திருப்பி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த கிரேவி வந்து நல்லா கெட்டியாகணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து எக்கை வந்து போட போகிறோம். அதுக்கு முன்னாடி எக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எக்குக்கு வந்து இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு லைனு, அப்புறம் பேக்கில் ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா எக்குக்கும் லைன் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதை குழம்புல வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இதில் லைட்டாக சிக்கன் பொடி ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் இப்போ வந்து எக்கை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். எக்கு ஒன்று உள்ளே ஆட் பண்ணலாம். ஸோ இந்த எக்கோட இந்த கிரேவியை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக சோம்பு, குருமிளகு பவுடர், ஸோ அதை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட ஸ்டைலில் எக் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.